இப்போ நம்ம ரவா பொங்கல் செய்ய போகிறோம். 1 கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப்பு பாசிப்பயிறு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் சட்டியை வச்சு ரவா வறுத்துக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டியை வச்சுப்போம். 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவாவை நல்லா வறுத்துக்கலாம். ரவாவை நல்லா வறுத்துப்போம். நல்லா செவரை வறுத்துக்கிட்டோம்னா பொங்கல் நல்லா உதிரி உதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசியில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம பாத்திரத்தை எடுத்து வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதில் 1 கப்பு ரவாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த கப்பால் 1 கப்பு ரவா எடுத்தோம். இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வந்தோன்னே ரவாவை கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ரவாவை போட்டு கை விடாமல் கிண்டிப்போம். ஃபஸ்ட்டு ரவா போட்டுக்கலாம். தூணா மாரி போடுங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கை விடாமல் கிண்டணும், நல்லா கட்டி பிடிச்சிரும். நல்லா கிண்டி கொஞ்ச நாள் அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு கிண்டிங்க நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டி ஆனோன்னே சிம்மில் வச்சு கொஞ்ச நாள் மூடி போட்டுருங்க. நல்லா வெந்து அழகாக வந்துடும். இப்போ பொங்கல் தாளிக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி, மிளகு, ஜீரகம் இப்போ தாளித்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ பொங்கலை தாளிச்சிக்கலாம். சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா சூடாக ஊற்றும். இப்போ மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் எடுத்துருச்சு. முந்திரி நல்லா இப்போ இஞ்சி, பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொங்கல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம்னா பொங்கல் ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட.
நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பொங்கல் ரெடி. வாங்க. நல்லா இருக்குது. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.